மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நயினார் சந்தித்த போதும் இல கணேசனின் சாதாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள சென்னை வந்த பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை நயினார் சந்தித்த போதும் திமுகவை எதிர்ப்பதில் உங்களிடம் வேகமில்லை, அவர்களிடம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறீர்களா, எதற்காக உங்களை தலைவராக்கினோம் என்பதை மறந்துவிட்டீர்கள், உங்களுக்கு எதிராக இனி புகார்கள் வரக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருந்தனர். இந்த எச்சரிக்கையால் கொஞ்சம் உஷாராகியுள்ள நயினார் திமுகவை எதிர்த்து பேட்டி அளித்தும் ஸ்டாலின் உதயநிதியை அட்டாக் செய்தும் அடிக்கடி பேட்டி கொடுத்து வருகிறார். எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறார். இப்படி அவர் கொடுக்கும் பேட்டிகளையும் பதிவு செய்யப்படும் பதிவுகளையும் தொகுத்து பாஜகவின் மேலிடத்திற்கு அனுப்பி வைக்கிறார் நயினாரின் ஆதரவாளர்கள். குறிப்பாக திமுகவை எதிர்த்து அவர் கொடுக்கும் பேட்டிகள் இடம்பெறும் பத்திரிகை கட்டிங்குகளை தொகுத்து தனது ஆதரவாளர்கள் மூலம் டெல்லிக்கு தொடர்ச்சியாக அனுப்பி வருகிறாராம் நயினார் நாகேந்திரன். இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக சட்டமன்ற வளாகத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நயினாரும் சந்தித்து 30 நிமிடங்கள் பேசியது அரசியலில் உற்று கவனிக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர் என்றெல்லாம் நயினார் நாகேந்திரனை உயர்த்தி பிடித்து பாஜகவினர் போஸ்டர் ஒட்டிய விவகாரம் எடப்பாடியை கோபப்படுத்தியிருந்தது. உடனே அவரை தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார் எடப்பாடி. இதனையடுத்து தனது கட்சியினருக்கு அப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று எச்சரிக்கை செய்த நயினார், கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா பேசவில்லை, கூட்டணி மட்டும்தான் அதிமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று பல்டி அடித்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் எடப்பாடியை அவரது அறையில் சந்தித்துள்ளார் நயினார். இருவரும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி அதிமுக பாஜக தரப்புகளில் விசாரித்த போது அதிமுக பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணின்னு திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் விமர்சனம் செய்து வருகின்றன. மக்கள் மத்தியில் இது எடுபடவில்லை என்பது தெரியும், இருந்தாலும் இதில் அலட்சியம் காட்டக்கூடாது. தேர்தலுக்கான கூட்டணி, திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம், ஒத்த சிந்தனையுள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாகி இருக்கிறோம் என்பதை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இருக்கிற 10 மாதங்களில் இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக அதிமுக பாஜக தலைவர்களை மேடையேற்றும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் என இருவருமே விவாதித்துள்ளனர். இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாஜக கூட்டணியை அதிமுக மாசைக்கல் விரும்பவில்லை என எனக்கு தகவல் வந்திருக்கிறது என நயினார் கேட்டிருக்கிறார். அதற்கு எடப்பாடியாரும், எங்கள் கட்சி மாசைக்களிடம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் அதிருப்தி இருக்கிறது, மறுக்கவில்லை. மாசைக்கல் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். பாஜகவுடன் கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணிதான். கொள்கை வேறுபாடுகள் உள்ள கட்சிகள் கூட்டணி வைப்பதில்லையா? அப்படி கூட்டணி வைப்பதால் கொள்கைகளை விட்டு கொடுத்து விட்டனவா என விவரித்திருக்கிறார். இனி அடுத்தடுத்து அதிமுகவும் பாஜகவும் திமுகவை எதிர்ப்பதில் ஒன்றாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.